என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் இக்குறளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் இக்காலம் பொருந்தும் என்பதை நீங்கள் உணரலாம். கதையின் கருத்தையும் குரலையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வெகுளாமை அதிகாரத்தில் 8ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 308ஆம் குறள். குறள் என்னவென்றால், இணர் எரி தோய்வண்ண இன்னாசியினும் புனரின் வெகுளாமை நன்று. இதன் பொருள் என்னவென்றால், தீயினால் சுட்டெரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவு கொள்ள வரும்போது சினம் கொள்ளாமல் இருப்பதே நல்லது. கதையை பார்ப்போம். சங்கரி தன் 24 வயதில் தான் நினைத்தபடி வாழ முடியவிட்டாலும் கௌரவமாக கூட வாழ முடியவில்லை என மிகவும் வருந்தினாள். கல்லூரி படிப்பு படித்தவள், திறமைசாலி, உழைப்பாளி. ஆனால் தந்தை தண்டபாணியோ தண்டம்பாணி, குடிகாரன். குடித்து விட்டால் பேசும் பேச்சில் தரம் இருக்காது. தாய் சதா தண்டபாணியுடன் போராட்டம் அடிவது என்று வாழ்வில் வாங்கிக் கொண்டிருந்தால், தண்டபாணி மகன் சங்கரின் அண்ணன் சம்பத் ஊர் சுற்றல், ஊதாரித்தனமான செலவு, விளையாட்டு, படிப்பில் அக்கறை குறைவு என்று இருந்ததால் அவனுக்கு நேர்மாறாக நன்கு படிக்கும் பொறுப்பான சங்கரை மேல் தாய்க்கு பிரியம் அதிகம். அக்கறையாக பார்த்துக் கொள்வாள். செலவு என சங்கரிக்கு வந்தால் கூலி வேலை செய்தாவது தந்து விடுவாள். ஆனால் கணவனுக்கு குடிக்க ஒரு ரூ கூட தரமாட்டாள். அதனால் அவனுக்கு கோபம் சங்கரை மேல் திரும்பியது. பொட்ட பிள்ளைக்கு என்ன படிப்பு தேவை என்பான். குடித்த கோபத்துடன் அவளது உடை, நடை, மற்றவர்களுடன் பழகுதல் எல்லாவற்றையும் கொச்சைப்படுத்தி திட்டுவான். படிக்கும் போது அவள் மனதை நோகடிப்பான். போதாதற்கு அண்ணன் சம்பத் தன்னை விட சங்கரிக்கு நல்ல பேர் அறிவு என்ற பொறாமையால் அவளது சிறிய தவறுகளுக்கு கூட அவன் பெரிதாக திட்டுவான். சங்கரி பள்ளி இறுதி தேர்வின் போது மது அருந்த பணம் தராததால் கோபத்தால் சுதாவை அடிக்க, கை எலும்பு முறிய சமையல் வேலையை சங்கரி செய்ய வேண்டும், பள்ளிக்கு செல்லக்கூடாது என தந்தையை கொடுமை செய்ய, சுதா அந்த 5-6 நாட்களும் குடிக்க பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு சங்கரியை பரீட்சைக்கு அனுப்பினாள். சங்கரி பரீட்சை முடித்த போது அன்று அதிக போதையில் இருந்த தண்டபாணி, பகலெல்லாம் எங்கே சுற்றினாய் என கேட்டு அடிக்க, சுதா ஓடி வந்து பிடிக்க அவன் தடுமாறி எரியும் அடுப்பில் விழுந்து முகம் வெந்தது. பல நாள் அரசு மருத்துவத்தில் தீக்காயம் மாறினாலும் முகம் அகோரமானது. இதனால் தண்டபாணி சங்கரியை முன்பை விட அதிகமாக கொச்சையாக திட்டுவான். தாய் சுதா பொறுக்க முடியாமல் தன் தங்கை லதாவிடம் சங்கரியை ஒப்படைத்தாள். லதா கொஞ்சம் படித்து ஆரம்ப பள்ளி ஆசிரியராக அந்த நாளில் இருந்தார். அவரது கணவன் குமரன் அரசு அலுவலக பியூன். இருவரும் வேலைக்கு செல்வதால் 2 குழந்தைகள் உடன் இருந்ததால் வீட்டில் வேலை அதிகம். ஒரு விதத்தில் சங்கரி அங்கு வந்தது லதாவுக்கு வசதியாக போய்விட்டது. சங்கரி அரசு உதவித்தொகை பெற்று கல்லூரியில் சேர்ந்தால், ஆனால் வீட்டில் சமையல், குழந்தைகள் பள்ளி செல்வது, படிப்பு எல்லாம் சங்கரி பொறுப்பானது. இதில் தவறு வந்தால் லதா, குமரன் கோப வார்த்தைகள் பரிசாக கிடைக்கும். சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக பொறுமையாக படிப்புக்காக சங்கரி தொடர்ந்தால், படிப்பில் திறமை, பண்பில் உயர்வு, பொறுமையில் பூமித்தாய் என இருந்ததால் கல்லூரி ஆசிரியர்கள் உதவியுடன் நிர்வாகமும் உதவிட முதுகலை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரை படித்தால். சங்கரி படிப்பில் நல்லபடி முடித்து வேலை தேடிய சமயம் தன் வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டாள். படித்து என கிழித்து விட்டால், என் முகத்தை வேக வைத்த பாவி என திட்டிக்கொண்டு தந்தை அவளை வார்த்தைகளால் வதை செய்தார். சித்தி வீட்டிலும் அவளது பிள்ளைகள் ஆர்வத்துடன் படிக்காமல் மதிப்பெண் குறைந்ததால் இவள்தான் சரியாக சொல்லித்தரவில்லை என்று திட்டு வரும். எங்கிருந்தாலும் வரும் வரவுகளை வாழ்த்துக்களாக நினைத்து பொறுமையாக இருந்தால் சங்கரி. மெரிட்டில் பாஸ் செய்த அவளுக்கு ஒரு நாள் பெரிய ஐடி கம்பெனியிலிருந்து வேலைக்கு
அழைப்பு வந்து சேர நிலைமை மாறியது. பயிற்சி காலம் 3 மாதம் முடிந்தால் சம்பளம் 1 லட்சம் ரூபாய் என இருந்தது. இப்போது தண்டபாணி, குமரன், சம்பத், லதா என அனைவரும் தம் கோபம் விட்டு சங்கரி பயிற்சிக்கு வேண்டிய உதவிகள் செய்தனர். பயிற்சி முடித்ததும் சங்கரி அந்த கம்பெனி விடுதியில் தங்கி வேலையை தொடர்ந்ததால் வெறுப்பை காட்டாமல் தண்டபாணிக்கு குடிக்கக்கூடாது என்று கண்டிஷன் போட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் முகத்தை சரி செய்தார். குமரனுக்கு உதவி செய்தார். சம்பத்துக்கு முதல் தொழில் உண்டாக்கி கொடுத்தார். தாய் ஓய்வு எடுக்க வற்புறுத்தி நன்றாக பார்த்துக் கொண்டார். லதா சித்தி பிள்ளைகள் நன்கு பிடிக்க நெற்புணம் பாடம் நடத்தி திறமை வளர்த்தார். அவர் மேலும் கோபம் வருத்தம் கிடையாது. வாழ்வில் அமைதிதான் முக்கியம், தொழில்தான் முக்கியம், திறமைதான் முக்கியம், சாதனை தான் முக்கியம் என்று அவர்கள் வாழ்வில் தொடர்ந்தது. அன்பு நண்பர்களே, இத்துடன் கதை முடிகிறது. நண்பர்களே, சிரமங்கள் வாழ்க்கையில் வந்துதான் தீரும். அதுவும் இன்றைய உலக வேக வாழ்வில் சூழலில் இந்த சிரமங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக ஆகிவிட்டது. ஆனால் இதில் வருத்தம் என்னவென்றால், அந்த சிரமங்களை ஏற்றுக்கொண்டு அதில் சாதனைகள் செய்யும் வண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே ஒரு குடும்பமாகட்டும், ஒரு ஊராகட்டும், ஒரு நாடாகட்டும் முன்னேற முடியும். அந்த மாதிரி இல்லாமல் வரும் சிரமங்களையோ வரும் பிரச்சனைகளையோ பெரிதுபடுத்திக் கொண்டு அதற்காக நாம் வருந்தி அலைந்து கொண்டிருந்தால் பிரச்சனைகளும் தீராது, நாம் ஒன்றும் சாதனை செய்ய முடியாது, வாழ்க்கை முன்னேற்றம் இருக்காது. அதற்கு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை நமக்கு வேணும். அதாவது, நாம் அதிர்ஷ்டம் செய்திருந்தால், நமக்கு அமைவது நன்றாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வராது. ஆனால் இன்றைய வேக வாழ்வில் நான் முன்பே கூறியபடி வேக வாழ்வில், எதிர்பார்ப்பு வாழ்வில் இன்றைய சூழ்நிலையில் ஒத்துழைப்பு கொடுப்பது குறைவுதான். அதே சமயத்தில் பல காரணங்களால் கோபங்கள், தாபங்கள் வந்து வாழ்க்கையை சீரழிக்கிறது. அவற்றையும் தாங்கிக் கொண்டு முன்னேறுவது என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவ வாழ்க்கை தான். அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் காண்பவர் உலகத்தில் இப்போது பலர் இருக்கிறார்கள், முயல்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சிலர் தான் வெல்லவும் செய்கிறார்கள், சாதனைகள் பெறுகிறார்கள். இதிலிருந்து வள்ளுவர் கூறுவது என்னவென்றால், அதாவது தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் ஒரு ஆணித்தரமாக கூறுகிறார். இதில் இன்னொரு அவர் கூறுவது என்னென்றால், நாம் வாழ்வில் முன்னேறிய போது மற்றவர் நமக்கு செய்ததை நாம் நினையாமல் நாம் மற்றவருக்கு என்ன செய்ய போகிறோம், இனிமேல் நாமும் மற்றவர்களும் எந்த அளவுக்கு நாம் வாழ்வில் முன்னேறி வாழ்வை சாதித்திட வேண்டும் என்பதை இந்த குரலில் அவர் அழகாக தெளிவாக கூறுகிறார். அது தேவைப்பட்ட ஒன்றுதான் இன்றைய வாழ்வில். நாமும் சிந்திப்போம். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், கருத்துடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதையும் பொருளும் கருத்தும் படங்களும் யாவும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வந்தவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையின் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. மனக்கவர் முருகனால் தன் மேலும் வளர்ந்திட வாழ்வு மக்கள் வாழ்வு செலுத்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும். வணக்கம்.